சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் உருத்திரபுரம் என்ற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா ஒரு மாவீரருடைய தாய் அவள் இப்போ எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு கொண்டு வரா. ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு போட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க இயலாமல் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு தனியாக இருக்கணும்னு சொல்லி இப்போ அவளுக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு வாரன்ற மாதிரி பல நாட்களாக எங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கவலைப்பட்டிருந்தவா. ஸோ இன்றைக்கு எப்படியாவது அம்மா மீட் பண்ணி அம்மாவுக்கு ஒரு முதல் கட்டமாக ஒரு சின்ன உதவி ஒன்றை செஞ்சுட்டு மேலதிகமாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் மூலமாக அம்மாவினுடைய தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்றதுக்கு என்னென்ன தேவை என்றதை கேட்டு அதை எங்களுடைய இந்த வீடியோ பார்த்து இருக்க உறவுகள் மூலமாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அம்மாவை தேடி வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் கனடா நாட்டில் இருக்கிற ஜானகி விஜயகுமார் அண்ணான்னு சொல்லி என்னோடாக பல உதவிகளை செய்கிறவர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவருக்கு நம்பிக்கை அடிப்படையில் செய்கிற அந்த உதவியை அவர் கௌரவிக்கும் விதமாக இன்னொரு நண்பரோட கதைச்சி இப்படி இந்த படியை நல்லா செய்கிறான், இவரோட இணைஞ்சி செய்யுங்கன்னு சொல்லி அந்த சோதிபாலான்னு சொல்லப்படுற ஒரு அண்ணாவையும் என்னோட இணைச்சி விட்டுருக்கிறார். ஸோ இந்த ஜானகி விஜயகுமார் அண்ணா ஊடாக இந்த சோதிபாலான்னு சொல்லப்படுற அண்ணா அவரும் கனடாவிலான் இருக்கிறார். அவர் எனக்கு குறிப்பிட்ட நிதியை அனுப்பியிருந்தவர். 5-6 குடும்பங்களுக்கு 10,000 ரூபா படி கொடுங்கன்னு சொல்லி அப்படி வாரம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த அம்மாவுக்கு சோதிபாலா அண்ணாவுடைய அந்த 10,000 ரூபாய் நிதியை கொடுத்து இவருடைய கஷ்டங்களை வெளியே கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சொந்தங்களும் உங்களால் முடிஞ்ச உதவி அம்மாவுக்கு செய்கிறதுக்கு முயற்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க இப்போ அம்மாவுடைய பிரச்சனைகளை பார்த்துட்டு அம்மாவுக்கு என்னென்ன உதவிகள் செய்யலாம்னு சொல்லி யோசிப்போம். அம்மா வணக்கம். மேக்கா கொழுவுறீங்களாம்மா? இதில் சரி இப்படி கொழுவுங்க, அமர்த்தி கொண்டு வாங்கம்மா அப்படி இதில் வாங்க. ஓகே அம்மா வணக்கம். சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? சுகம் இல்லை, சரியான உடம்பு வருத்தம், சுகையினமாக இருக்குது, நாரி வருத்தம், காய்ச்சல்கள் வருத்தங்கள் இப்படியே எனக்கு ஏலாமே இருக்கிறேன். இப்போ மனதில் சந்தோஷம் நிம்மதி என்று நீங்கள் கேட்குற அளவுக்கு எங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்படி சந்தோஷம் நிம்மதி இல்லை எங்கள்கிட்ட. என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு ரதி என்று சொல்கிறது வீட்டில். ரதி. வயசு எத்தனை உங்களுக்கு? 57. 57. சரி, இப்போ உங்களோட நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? இப்போ நான் மகளோட இருக்கிறேன். மகளோட இருக்கிறீங்களா? அப்போ என்னட்ட வீடு ஒரு குடிசை உண்ட குறையில் கிடக்குது, செய்யணும். ஏனெண்டா அவள் மகள் இருக்கிற, அவாவுக்கு புள்ளிகள் இருக்கு, அவாவுக்கு கஷ்டம், அவாவோட தான் நான் இருக்கிறேன். இருந்த அவாட்ட அவைக்கு சரியான கஷ்டம் பிறகு அவைக்கு மனக்கசப்புகள் வேற நான் இருந்த அவையோட என் வாழ்க்கையை கொண்டு போகிறது சரியில்லை தானே தம்பி. கஷ்டத்திலே இருக்கேங்க நான் அவையோடு இருந்து சாப்பிட்றது ஒரு வேலை என்றாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு ஒரு மகன் மாவீரர். என்ன பேர் அவருக்கு? அவருக்கு இயக்க பேர் நாவரசன், சுதர்சன் வீட்டு பேர். ஓகே. எத்தனாம் ஆண்டு இறந்தவர்? 2009 இந்த யுத்தத்தில். 2009 யுத்தத்தில் இருந்தவர். இப்போ மாவீரராக இருந்தவரா இல்லாட்டி உங்களை வீட்டை நின்று சண்டைக்கு போன இடத்துல? எத்தனாம் ஆண்டு போராட்டத்தில் இணைஞ்சு கொண்டவர்? அவர் 2006. 2006 இணைஞ்சு கொண்டவர். 2006 இணைஞ்சு 2009 இருந்துட்டேன். ஸோ அவர் மூத்த பிள்ளையா? உங்களை எத்தனையாவது பிள்ளை? மூத்த பிள்ளைண்ணா. சரி சரி. ஆளா மூத்த பிள்ளை இருந்தாலும் ஆம்பளை பானழகன் மாதிரி அழகான பிள்ளை. என்ன பிள்ளை 1000 பேர் கண்டாலும் அவனை பொறுப்பா தெரியும். மண்ணுக்கு உரம் போட்டுட்டு இருக்கிறேன் நாங்கள். சரிம்மா, வேதனைப்படாதீங்க. இந்த மனுஷன் நல்லவர். அவர் காட்டத்தைக்கு இறந்தவர் 8 வருஷமாச்சு. சந்தை தேங்காய் கொண்டு போனவர் தேங்காய் கொண்டு போன இடத்த தேங்காய் கொட்டி போட்டுட்டு சொன்னேன், எனக்கு நெஞ்சுக்க வலிக்குது, கொஞ்சம் இருந்துட்டு வரேன்டா. அந்த தேங்காயோட சாஞ்சவர் தான், அதோடைய உயிர் போயிட்டு. உங்களால் 3 நேரம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குதா? கஷ்டம் தம்பி, ஏனோ இருக்கிறத சாப்பிடத்தானே வேணும்னாங்க. இந்த 8 வருஷமும் அவை இல்லை. நான் படாத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பட்டு வந்துட்டேன்.
அப்படி இருக்குது. அப்படி நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டாப்புல தான் உங்களிடத்த வந்தேன். இப்போ ஒரு போராளியாக ஒரு ஒரு அண்ணா ஒரு ஆள் மாவீரர் ஆயிரம்னு சொன்னீங்கண்ணே. இப்போ உங்களோட எண்ணத்தின்படி வந்து இப்போ அவர் ஒரு வேலை இருந்திருந்தாருன்னு சொன்னால் உங்களோட லைஃப் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓ அவர் பார்க்கக்கூடிய பிள்ளை என்ன மூத்த பிள்ளைண்ணா. ஓ சரி, இப்போ என்னண்டாமா அந்த வீட்டு விஷயத்தை பற்றி கேட்சிங்க. நான் அந்த வீட்டை வந்து காட்டுன்னு சொன்னாங்களுக்கு அம்மா ஒரு குறையாக செஞ்சு வச்சிருக்கிற ஒரு குடிசை வீடு உண்டு. இதுக்கு வாழ்கிறதுக்காக வந்து நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் அதை காட்டுறேன். அதை விடையம்மா உங்களுக்கு வந்து சரி நீங்கள் இப்போ யாரும் இப்போ உங்களோட பிள்ளைகளும் வந்து இனியில் என்ற கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ அவைகளுக்கு கீழே இருந்து அவைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து நீங்கள் சாப்பிட்றத வந்து ஒரு சுமையாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவையில் தாரணமாக அப்படின்னு சொல்லாட்டி வசதியாக இருந்தால் பரவாயில்லை தம்பி. வசதியாக இருந்தால் நான் இப்போ உங்களை நாடி வந்திருக்க மாட்டேன். என்ன சொன்னால் எனக்கு தார ஒரு கொடுப்பனவே என்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட கொடுக்கலாம் வந்திருக்க மாட்டேன். எனக்கு இந்த கஷ்டத்தை தாங்க இல்லாமல் தான் உங்கள்கிட்ட வந்தேன். அப்போ அம்மா நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு கீழே ஒருத்தருக்குமே ஒரு சுமையாக இருக்காமல் உங்களுக்கு எத்தனை வயசு? நீங்கள் 60? இல்லை 57 வயசு. அப்போ ஒருத்தருக்கும் சுமையாக இல்லாமல் வந்து நீங்களே உங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் ஒரு சுய தொழில் ஒன்று முக்கியம். எனக்கு கோழி தந்தா கோழி நிலக்கூடு அடித்து தந்தா வளர்ப்பேன். மற்ற நான் தைக்கக்கூடியனா எனக்கு இது வரைக்கும் அந்த தையல் மிஷின் வாங்கக்கூடிய வசதி வரை இல்லை. தைப்பீங்களா? அதால் நான் தைக்காமல் இருக்கிறேன். இனி நீங்கள் ஒரு தையல் மிஷின் எனக்கு உதவி செய்தால் நான் அதை தச்சு கொண்டு இப்போ கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் தைக்க வலிக்கிட 4 பேருக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ காலம் நான் தைக்காமல் இருந்துட்டேன். அப்போ சின்ன முந்தைய இளம் வயசுலேருந்து தைக்கிறீங்க, தச்சு ஆக்களுக்கு கொடுக்குறீங்க. அப்படியா? இப்போ கரண்டில் தைக்கக்கூடிய மிஷினை வந்து கையால் தெரியுமா உங்களுக்கு? இல்லை நான் செய்வேன். செய்வீங்களா? அப்போ சரி. அப்போ இப்போ எங்களோட சொந்தங்கள்கிட்ட வந்து நீங்கள் அப்படி ஒரு உதவியை செய்தால் எனக்கு நல்லது. நான் எனக்கு ஒரு வீட்டை இது போட இல்லாமல் பண வசதி இல்லாமல் தான் இந்த வீட்டை இப்படியே வச்சிருக்கிறேன். நீங்கள் நில்லுங்கம்மா, நான் பாருங்க வெயில் இந்த பாருங்க சொந்தங்களே, இதுதான் அந்த அம்மாவோட வீடு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த வீட்டை வந்து அங்கங்கே ஆக்கள் கொஞ்சம் பேரை வார ஆக்களை பிடிச்சி நம்ம செய்யுங்க, சம்பளம் இல்லாமல் செய்யுங்கன்னு சொல்லி செஞ்சு வச்சிருக்கிறா. இதை வந்து தான் புனரமைச்சு தர சொல்லி கேட்குறா. இதுக்கு கூரை ஒன்று போட்டு கவனம் கூரை ஒன்று போட்டு தர சொல்லி கேட்குறா. அப்போ இந்த வீட்டில் நம்ம வசிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கிறா. இது போட்ட எவ்வளோ காலமாம்மா? 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷமாக இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறீங்களா? அப்போ இந்த வீட்டை வந்து கேட்டுருக்குறா. ஸோ இதுதான் இந்த வீட்டை செஞ்சு கொடுக்கக்கூடிய புனரமைச்சு கொடுக்கக்கூடிய சொந்தங்களும் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அம்மா நீங்கள் நான் உங்கள்ட்ட நேரடியாக வந்ததுக்கான காரணம் இதுதானம்மா. ஒரு தனியை வந்து கஷ்டப்படுறீங்க, அதை விட வந்து ஒரு போராளியின் மாவீரனுடைய ஒரு அம்மாவாக இருக்கிறீங்க. ஸோ எனக்கும் வந்து கூட நான் வந்து எனக்கு ஒரு சகோதரனும் மாவீரர், கூட பிறந்த சகோதரமும் மாவீரரா? அவர் பதவி உயர்ந்தவர், லெப்டினன்ட் கர்னல். லெப்டினன்ட் கர்னல். என்ன பேர் அவருக்கு? நான் சந்தான் மாமன் பேரை தான் மருமகனுக்கு வச்சதா? இறந்த அப்புறம் தான் வச்சது. அவர் ஆட்சி கூட வெள்ளப்பாட்டில் அவருக்கு 2 தூவி கட்டி இருக்கு. இப்பயுமா கூட பிறந்த சகோதரமா? என்ன சொல்கிறீங்க? உண்மையாக? என்னடா அவருக்கு பேர் என்ன? நாவரசனா? எத்தனையாம் ஆண்டு இறந்தவர்? அவர் கடல் புலியில் இருந்த சூசைக்கு அடுத்து. அப்படியா? அதுக்கு இறந்து அவற்றை பேர் தான் உங்களை பிள்ளைக்கு வச்சதா மருமகன்றதா? பரவாயில்ல. அப்படி இருந்த உங்களோட பரம்பரை இன்றைக்கு இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா? அவர் நல்ல ஒரு பிள்ளை, நல்ல பிரகாசி. அவருக்கான காலம் இயக்கத்தில் இருந்து உங்களுடைய வீடியோ பார்க்குற சில சொந்தங்களும் வந்து மிக முக்கியமான சொந்தங்களும் வந்து சொல்கிற ஒரே விஷயம் வந்து போராளிகள் கஷ்டப்படுறாங்க. அதை விட வந்து இந்த போராளிகள் இறந்ததால் வந்து அந்த போராளிகளுடைய பெற்றோர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அப்படியான ஆக்களை வெளியே கொண்டு வாங்கன்னு என்னோட கேட்குறவேல் தம்பி அக்கறையாண்ட இடம் பேர்ந்திருக்கேங்க. இப்படி தான் அக்கா கஷ்டப்படுறா, அவளுக்கு ஒரு வீடு போட்டு கொடுக்கணும் என்று சொல்லி இருந்துட்டு தான் இந்தியாவை போனவர். இந்தியாவை போன இடத்தை தான் இறந்த செய்தி தான் கேட்டு நாங்கள். அவர் இந்த நீங்கள் சொன்ன அந்த லெப்டினன்ட் கர்னல் நாவரசர். ஓகே, சரி. சொந்தங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவினுடைய அந்த கோழி வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு நிலக்கூடோட வந்து ஒரு கொஞ்சம் கோழி, அதை விட வந்து தையல் மிஷின் ஒன்று இருந்தாமா நீங்கள் இனி எந்த ஒரு யார்கிட்டையுமே எந்த ஒரு உதவியும் கேட்காம உங்களால் இருக்க முடியும். உண்மையை சொல்கிறேன். இனி நான் எந்த ஒரு டியூட்டி பெறும் இல்லை, யாரும் கொண்டு வந்து உதவி செய்கிறனாலும் எனக்கு வேணாம். இந்த இதை மட்டும் செஞ்சுதாங்க நான் எந்த காலில் இருப்பேன்னு நம்புறீங்களா நீங்கள்? அப்போ அம்மாவுக்கு வந்து இந்த தையல் மிஷின் வசதியை முடிஞ்சால் இந்த வீடு, அதை விட ஒரு கொஞ்சம் கோழியை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் இந்த மதிக்க வேண்டிய மாவீரனுடைய தாய் வந்து இனி அவனுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போவாள். பிள்ளையோடு இருக்கிற பிள்ளையும் வந்து அவளுக்கு இந்த இடைஞ்சலும் கொடுக்கல, அவள் சுமையாகவும் பார்க்கல. ஆனால் அம்மா வந்து தான் அப்படி யோசிக்கிறான்னு சொன்னால் பிள்ளையும் வந்து கஷ்டத்தில் இருக்க வந்து பிள்ளைக்கு வந்து நாங்கள் சும்மா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மா யோசிக்கிறா. அப்போ அதுக்கு நாங்கள் அந்த வசதிகளை வந்து செஞ்சு கொடுப்போம்மா. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஒரு குடும்பத்தையும் நாங்கள் தேடி போய் வந்து கஷ்டப்பட்ட ஆக்களை மட்டும்தான் தேடி போகிறது கூட. அப்போ அப்படி இன்றைக்கு உங்களை வந்து நாங்கள் தேடி வந்து நாங்கள் நீங்கள் ஒரு மாவீரர் குடும்பம் என்றால் வந்து அப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற சோதிபாலா என்று சொல்லப்படுற அண்ணா வந்து உங்களுக்கு 10,000 ரூபா காசை வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறார்.
அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜானகி விஜயகுமார்னு சொல்லப்படுற என்னோட உதவி செய்யப்படுற ஒரு அண்ணா ஊடாக வந்து என்னோட இணைஞ்சு உங்களுக்கு இந்த உதவியை வந்து செஞ்சுருக்காரம்மா. ஸோ இதில் வந்து பாருங்கம்மா 10,000 ரூபா இருக்கான்னு சொல்லி. அப்போ நீங்கள் அதில் இப்போ இந்த சோதிபாலான்னு சொல்லப்படுற அண்ணாவும் ஜானகி விஜயகுமார்னு சொல்லப்படுற அண்ணாவும் வந்து இப்போ இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை நன்றி சொல்ல போகிறீங்களா? அவைக்கு நன்றி. இந்த 10,000 10% இல்லாமல் இருக்கிறேன் தம்பி. இப்போ இந்த 10,000 கொண்டு வந்தது எனக்கு பெரிய ஒரு உதவி. நன்றி அந்த பிள்ளைக்கு. 100 வருஷம் சந்ததிகள் வாழக்கூடியதாக இருக்கணும். இப்படி உதவி செய்கிற பிள்ளைகள் எவ்வளவோ என்ன மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்ட தாய் மேலே எவ்வளோ சகோதரங்களுக்கு உதவி இப்படி செய்யணுமല്ലോ. எவ்வளோ சந்தோஷம் அதுகளுக்கு ஏதோ அவையோட கஷ்டத்திலேருந்து கொஞ்சம் நிமிந்திருக்கணும் தானே. அந்த உதவியை செய்ய ஒரு தாய் தகப்பனாகவோ சகோதரமாகவோ அந்த பிள்ளை இந்த உதவியை செய்கிறது கூடான நன்றி அப்பா உங்களுக்கு. நாங்களும் வந்து சோதிபாலா அண்ணாவுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சோதிபாலா அண்ணாவை எங்கள் ஊடாக வந்து சேர்த்து விட்ட ஜானகி விஜயகுமார்னு சொல்கிற அந்த அண்ணாவுடைய குடும்பம், அந்த அண்ணாவுக்கு வந்து எங்களுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஓகே அம்மா, வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா? ஒரே வீடியோ எனக்கு இவ்வளோ உதவியும் செய்து தந்தாலே போதும். இப்போ மாதாந்தம் எனக்கு ஒரு பொதி கொடுக்க நீங்கள் பொதி தந்தாக்கா. ஓகே, நான் உங்களுக்கு வந்து சொந்தங்களோட வந்து கதைச்சி இந்த வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். அவங்களுக்கு மற்ற புதுசாக சொந்தங்கள் பார்ப்பாங்க, பார்த்துட்டு உங்களோட இதுக்கு கட்டாயம் உதவி செய்வாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொந்தங்களை வந்து இந்த அம்மா வந்து கட்டாயம் உதவி செய்யப்பட வேண்டிய ஒரு ஆள். பல காலங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கு தான் அம்மாட்ட வாரேன். அதுவும் வந்தது இப்போ இது அம்மா மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கத்தாக்கணும் நான் அம்மாட்ட வந்ததுக்கான காரணம் அம்மா ஒரு மாவீரர் குடும்பமாக இருக்கிறதால வந்து. ஸோ இன்றைக்கு வந்த நான் இன்றைக்கு வந்து அம்மாவுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமென்னு சொல்லி நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும் என்று விரும்புகிற ஆக்கள் வந்து கீழே என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கும் பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு அம்மாவுக்கு உதவி செய்து கொள்ளலாம். எல்லாருமே வந்து இது தையல் மிஷின், வீடு, கோழிக்கூடு கேட்க அது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். 4 பேர் 5 பேர் இணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வந்து அது பெரிய ஒரு விஷயமாகவே இருக்காது. சின்ன நிதியாக அது அம்மாவை வந்து பூரணமாக வந்து சென்றடையக்க வந்து அது அம்மாவுக்கு பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கும் அது பெருசாக தோற்றாது. ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சொந்தங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச சிறுதுளி பெருவெள்ளங்களாக்கி அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிதியுதவி செய்ய விருப்பம் இருக்கும், ஆனால் நிதி இல்லாமல் இருக்கும். அப்படியான நாட்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி விட்டீங்கன்னு சொன்னாலே யூடியூப்பால் வந்து இந்த அம்மாவினுடைய வீடியோவை நிறைய பேருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து அம்மாவுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி விடுங்க. அம்மா போயிட்டு வரட்டாமா? சரி, கவலைப்படாதீங்க. நன்றியா. என் மகன் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு கனகாலமாக இதை நினைக்காம இருந்தேன். காலங்கள் மறக்க பண்ணும், ஆனால் வடுக்கள் மாறாது. பார்த்தப்ப ஆம்பளைக்கு ஆம்பளை ஆசைப்படுவாங்களோ அப்படி ஆம்பளை. என்னத்தில் சேர்த்தவா? செல்லில் சேர்த்தவரா இல்லை துப்பாக்கி எழுதலையா? இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு கடற்புலியாவா? அது அவர் தம்பி கடற்புலி. மகன் இது என்ன பிகேயா ஸ்னைப்பரா புலனாய்த்துறை அதில் சண்டைக்கு போகிற ஆக்களோட டாக்டர் அவர் மருத்துவ படத்தில் டாக்டர் சண்டை போய்க்கு ஒரு டாக்டரை கொண்டு போகிறாரு அந்த இதில் இருந்தவர். அப்படி ஒரு நல்ல உயரம் தம்பி அவர். நல்ல உயரம், நல்ல வடிவான ஆம்பளை பிள்ளையப்பா. கவலைப்படாங்க. ஓகே, சரி, நான் போயிட்டு வரட்டாமா? தம்பி மட்டும் அப்படித்தான், அவனும் அப்படித்தான். நல்ல பிள்ளை, நல்ல வடிவான ஆம்பளை. இந்தியாவை வரைக்கும் அக்கறையால் இடம் பெயர்ந்திருந்தாங்க. முழங்காவில் தான் அவற்றை பொடி அடக்கம் செய்யும். அப்படியா? நாச்சி கூட இவருக்கு தூவி காட்டி இருக்கிறாங்க. லெப்டினன்ட் கர்னல் பதவி வந்த ஆள். எனக்கு ஆள் நல்ல திறமசாலி அவர்.